இன்னைக்கு 2 கதைகள் சொல்லப் போறேன். 2 வித்தியாசமான புக்ஸ்லேருந்து. ஃபர்ஸ்ட் ஒன், வியட்நாம் வார்னால பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டமான லைஃப் வாழற ஒரு ஃபேமிலி யூஎஸ்க்கு ரெஃப்யூஜியா மைக்ரேட் ஆகுறாங்க. அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு லேடி அவங்க லைஃப்ல நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு எத்தனையோ சாக்ரிஃபைசஸ் செஞ்சு ஒரு சிங்கிள் பேரண்டா தன்னோட பையனை வளர்க்குறாங்க. இந்த ஸ்டோரி ஓஷன் வாங் எழுதின On Earth We Are Briefly Gorgeous அப்படிங்கிற புக்ல இருக்கு. வாங் ஒரு வியட்நாமீஸ் அமெரிக்கன் ஆத்தர். எழுத படிக்க தெரியாத தன்னோட அம்மாவுக்கு அவங்க பையன் எழுதுற லெட்டர்ஸ் வடிவத்துல ஒரு செமி ஆட்டோபயோகிராபிக்கல் ஃபார்ம்ல இந்த கதையை எழுதியிருக்காரு. அடுத்த ஸ்டோரி Something Happened on the Way to Heaven அப்படிங்கிற புக்ல படிச்சது. 23rd Feb 2010 கால்டன் டவர்ஸ்ல நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல பல பேர் உயிரிழந்தாங்க. நிறைய பேர் சிவியர்லி இன்ஜர்ட். அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த மனிஷா ராமகிருஷ்ணனுக்கு அன்றைய நாள் அவங்க வாழ்க்கையை இந்த அளவுக்கு புரட்டி போடுன்னு தெரியல. மனிஷா was one of the survivors who got severely injured and hospitalized for months. அவங்களோட 2 பசங்களும் தனக்காக வெயிட் பண்றாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் அவங்க மீண்டு வரத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா இருந்ததுன்னு சொன்னாங்க. இந்த 2 கதையும் சொல்ற பொருள் ஒண்ணுதான். குழந்தைகளுக்காக அம்மா தன்னோட லைஃப்ல எல்லா கஷ்டங்களையும் சமாளிச்சு ஜெயிப்பாங்க. சான்ஸ்கிரிட்ல அகம்னு ஒரு வார்த்தை இருக்கு, செல்ஃப்னு அர்த்தம். ஆனா அந்த அகம் இல்லாம அகங்காரம் இல்லாம செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறது நம்ம அம்மா மட்டும்தான். சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம எக்கச்சக்க டெஃபினிஷன்ஸ் பார்த்திருப்போம். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா நிக்கிறது நம்ம அம்மா தான். நம்மளை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு மாபெரும் சக்தியா நம்ம அம்மா இருக்கும் பொழுது நம்ம லைஃப் எப்பவுமே கிஃப்டட் தானே.